முதலமைச்சரையே போதை ஒழிப்புக்கு ஊர்வலத்துக்கு வாங்கலாம். போதை இருக்கிறது என்பதை உங்களையே ஒப்புக்கொள்ள வைக்க போகிறார். வைகோ என்பது பெயர் அல்ல, சதி கிடங்கு. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவருக்கு வைக்கிற வேண்டுகோள், உங்களை குழியில் தள்ள பார்க்கிறார், எச்சரிக்கையாக இருக்கும். நான் மதிமுகவில் இருந்து வெளியேறியதற்கு பிறகு இதுவரைக்கும் மதிமுக கூட்டம் நடந்திருக்கா? சரி, நாளைக்கு சிந்தாதிரிப்பேட்டை வைகோ பேசுவார்னா கேட்க. கடலில் எத்தனை புயல்களை சந்தித்தாய் என்பதல்ல கணக்கல்ல, கரை சேர்ந்தாயா என்பதுதான் கணக்கு. அவன் எங்களை சொல்லி சொல்லி ஏமாத்திட்டான். இன்னும் சொல்றான் நான் வெற்றி பெறுவோம். பாமக தலைவரே கட்சி எங்கேன்னு தேடுற ஒரு இடமும் இல்ல. என்னடா இது? இல்லாத கட்சி தலைவரை இந்தியாவின் பிரதமர் பார்க்கிறான். நான் இந்த நாளுக்காக காத்திருந்தேன். நீங்கள் இப்படி பேரவைப்பீர்கள் என்று முன்கூட்டி ரகசியமாக சொல்லியிருந்தால் நான் இன்னும் கொஞ்சம் தயார் செய்து விட்டு உணவு கூட உண்ணாமல் உட்கார்ந்திருக்கிறீர்கள். இறுதியாக பேராசிரியர் அப்துல் காதர் அவர்கள் தான் பேசியிருக்க வேண்டும். அவரை முந்திவிட்டு என்னை ஏன் கடைசியில் பேச சொன்னார்கள் என்று வல்லம் பஷீரிடத்தில் கேட்டேன். உனக்கு கொஞ்சம் மார்க்கெட் வேலை இருப்பதால் உன்னை கடைசியில் விடுகிறேன் என்றார். பாவேந்தர் பாரதிதாசன் அவர் தன்னை பாரதிதாசன் என்று அழைத்துக் கொண்டார். அவருடைய பேர் கனக சுப்ரத்தனம். பாரதிக்கும் பாரதிதாசனுக்கும் விட்டு நிரப்ப முடியாத இடைவெளி. சாதிகளற்ற உலகம் சிருஷ்டிக்க விரும்பினான் பாரதிதாசன். வாட பலபுரிந்து வாழ்வை விழலாக்கும் மூட பழக்கத்தை முட்ட வரும் மாடுகளை வண்டியிலே பூட்டி சீர்திருத்த வந்த ஈடற்ற தோளா இளந்தோளா கண்ணுரன் என்று மூட நம்பிக்கையை அந்த கள்ளியை வெட்டி சாய்க்க எழுதினான் பாவேந்தர். ஆனால் பாரதி வள்ளிக்கும் பாடினான், வள்ளி மணாளன் முருகனுக்கும் பாடினான், கண்ணனுக்கும் பாடினான், பராசக்திக்கும் பாடினான். அந்த பாரதியின் பெயரை அவனோடு எண்ணத்தாலும் வண்ணத்தாலும் மாறுபட்ட பாரதிதாசன் பாவேந்தர் ஏன் பாரதிதாசன் என்று தன்னை அழைத்துக் கொண்டார் என்று நானே ஆய்வு செய்தேன். ஒரு நாள் ஓமை கவிஞர் சுரதாவை சந்தித்து எண்ணத்தாலும் வண்ணத்தாலும் மாறுபட்ட பாரதியின் தாசன் என்று பாவேந்தர் தன்னை ஏன் சொல்லிக் கொண்டார் என்று கேட்ட பொழுது, அது ஒண்ணும் இல்லடா, அந்த காலத்துல அவனுக்கு தான் மார்க்கெட் இருந்ததுடா, அதனால பாவேந்தர் தன்னை பாரதிதாசன் என்று சொல்லிக் கொண்டார் என்றார். ஒருவேளை பேராசிரியர் நான் பேசியதற்கு பிறகு பேச வந்து உங்களில் 2 பேர் எழுந்து போனால் நம்முடைய விருந்தாளியாக வந்திருக்கிற பேராசிரியருக்கு கடுகளவு அவமதிப்பு வந்துவிடக் கூடாது என்பதில் கரிசனமாக இருக்கிறார் சத்யா. அதனாலே நான் கடைசியில்
எல்லோரும் நாங்கள் இங்கே இருக்கிறோம். நாங்கள் கொப்பளங்களை மாரபகங்களுக்கு நம்பியவர்கள். நாங்கள் நூலாம்படையை நுரையீரல் என்று நினைத்தவர்கள். இன்றைக்கு எதிர்வினை யாரும் மாற்றவில்லை. ஆலாம்பாளையம் கண்ணப்பன் ஒரு அரசனை போல இன்றைக்கும் படை நடத்துகிறவர். கண்ணப்பன் என்பதோர் அன்பின்மை கண்டவன் என்ற பாட்டை படிக்கிற பொழுது கண்ணப்பனின் நினைவுக்கு வருவார். எமர்ஜென்சி என்கிற யுத்தகாலம் முடிந்து யுத்தகாலம் வந்த பொழுது கலைஞருக்கு கார் ஓட்டிய காரணத்தினால் கைது செய்யப்பட்டவர். அவர் அண்ணன் வைகோவை நம்பி வந்தார். மூன்றெழுந்த மொழிப்போருக்கு முகமாக இருந்தவன் லெப்டினன்ட் ஜெனரல் என்று நாங்கள் கொண்டாடிய எல்ஜி. எல்ஜி பேசுகிற இங்கிலீஷ வைகோவே பேச முடியாது. அப்படி இருக்கும் அந்த இங்கிலீஷ். அவர் வந்தார். என் பெருமைக்குரியவர்களே, தென்னகத்தின் சேனாதிபதி என்று தலைவர் கலைஞர் அழைத்து கொண்டாடிய அண்ணன் பொன்முத்துராமலிங்கம் வந்தார். 1986 உள்ளாட்சி மன்ற தேர்தலில் திருப்பத்தூர் களத்தில் நின்ற புலவர் சிவந்தியப்பன் வந்தார். ஆதிக்க இந்திய எதிர்க்கின்ற சமரில் தமிழர்களை சுட்டுத்தள்ள உத்தரவு போட்ட பக்தவத்சலத்தை களத்தில் வீழ்த்திய DRR ராஜநத்தின் பிள்ளை செங்குட்டுவன் வந்தார். எல்லோருக்கும் ஒரு பின்னணி இருக்கிறது. யாரும் வைகோவை விட குறைந்தவர்கள் இல்லை. இவர்கள் அனைவரும் கொள்கையில் உறைந்தவர்கள், மக்களின் மனத்தில் நிறைந்தவர்கள். அவருக்கு துரோகம் இழைக்கப்பட்டது என்று கருதி அவருக்கு முட்டு கொடுக்க வந்தோம். அவன் நம்மளை முட்டு சந்தில் விட்டு போய்விட்டான். இந்த கூட்டம் தான் உண்மையாக கொள்கையை நேசிக்கிற கூட்டம். திருநின்றவூர் என்று ஒரு திருத்தலம் இருக்கிறது. ஆவடிக்கு அடுத்த சந்திப்பு. அந்த திருநின்ற ஊரில் பூசலார் நாயனார் என்று ஒருவர் இருந்தார். அவர் சிவனுக்கு சிந்தையிலேயே கோவில் கட்டினார். இன்றைக்கு கல் வைக்கிறேன், இன்றைக்கு கருவறையில் சிற்பம் வைக்கிறேன், இன்றைக்கு நந்தியை நாட்டுகிறேன், இன்றைக்கு கால பைரவரை நிலைநிறுத்துகிறேன், இன்றைக்கு விதானம் அமைக்கிறேன், இன்றைக்கு கோபுரம் கட்டுகிறேன் என்று ஒவ்வொரு நாளும் சிந்தைக்குள்ளேயே ஒரு சிவாலயத்தை கட்டினார். அவருடைய பேர் பூசலார் நாயனார். அவர் சிவனிடத்தில் என்னுடைய கோவிலின் குடமுழுக்கு வா என்று கேட்டார். அவர் கேட்பதற்கு முன்னாலேயே மண்ணை ஆளக்கூடிய பல்லவ மன்னன் சிவனிடத்தில் நான் கட்டி வைத்திருக்கிற திருக்கோவிலுக்கு நீ குடமுழுக்கு வா என்று சிவனை கேட்டார். மன்னன் மகேசனிடம் கேட்டார். மகேசன் வருவதாக சொன்னான். ஆனால் பூசலார் நாயனாரின் சிந்தையிலேயே கோவில் கட்டிக் கொண்டிருக்கிறார். பல்லவ மன்னனுடைய கனவில் சிவனே வந்து சொன்னான், உன்னுடைய கும்பாபிஷேகத்தை போஸ்ட்போன் பண்ணு, இன்னொரு நாளுக்கு ஒத்திவை. ஏன் என்று கேட்டான் பல்லவ மன்னன். திருநின்ற ஊரில் இன்னொரு கோவில் கும்பாபிஷேகத்திற்கு நான் போகிறேன், அது இதைவிட முக்கியமாக கருதுகிறேன், ஆகவே நீ நாளை மாற்றி வைத்துக் கொள்ளலாம்.
பல்லவ மன்னன் சிந்தைக்குள் ஒரு கேள்வி எழுந்தது. என் மண்ணில், என்னுடைய சாம்ராஜ்யத்தில் இப்படி யார் கோவில் கட்டினார்கள், அதை போய் பார்த்துத்தான் வர வேண்டும் என்று திருநின்ற ஊருக்கு மன்னவன் ஆனை சேனை ஆள் அம்பு கோட்டை குத்தளத்தோடு மன்னன் திருநின்ற ஊருக்கு வந்தான். வந்து பார்த்தால் இங்க யார் கோவில் கட்டுகிறார்கள் என்று கேட்டால், யார் அந்த பூசலார் நாயனார் என்று கேட்டால், நான் தான் இந்த பூசலார் நாயனார். ஓரத்தில் இருந்தான். நீயா கோவில் கட்டுகிறாயாம்? நான் சிந்தைக்குள்ளே கட்டி கொண்டிருக்கிறேன். உன் கும்பாபிஷேகத்துக்கு சிவன் வருவதாக சொன்னானா? வருவதாக சொன்னான். அப்படியா என்ற அதிர்ச்சியில் பல்லவ மன்னன் திரும்பி போய்விட்டான். எங்கள் சத்யா பூசலார் நாயனார் சிந்தைக்குள்ளேயே கட்டி. பல்லவ மன்னனுக்கு கட்டிய கோவிலுக்கு சிவன் போகவில்லை. பூசலார் நாயனார் சிந்தையில் கட்டிய கோவிலுக்கு சிவன் போறான். அதுதான் இன்றைக்கு நடக்கிறது. இது கொள்கை பூர்வமான கூட்டம். தீர்ந்து போகாத திராவிட இயக்கத்தை இன்னும் கூர்மைப்படுத்த வேண்டிய பொறுப்பை காலம் தம்பி சத்யாவின் தோளில் திணித்திருக்கிறார். வல்லம் பஷீர் முதன்மை செயலாளர் ஆகிவிட்டார். என் நிலைமை பாருங்கள். இனி நான் அவரை முதன்மை செயலாளர் என்று அழைக்கிறேன். சுல்தான் கடை பிரியாணி வாங்கிட்டு வாடான்னு சொன்ன ஆறுமுகசாமி இன்னும் நான் மாவட்ட செயலாளர் என்று அழைக்க வேண்டும். வெள்ளரிக்கு பெஞ்சி கிடைக்குமா, வாங்கிட்டு வாடான்னு சொன்ன மாணிக்க வாசகத்தையும் நான் இனி வணக்கத்திற்குரிய மாவட்ட செயலாளர் அவர்கள் என்று அழைக்கிறேன். இதைத்தான் அண்ணா சொன்னார், சாமானியர்கள் சகாப்தம். அதை அரங்கேற்றார் சத்யா. திராவிட இயக்கத்தின் தேவை இன்னும் இருக்கிறது. இந்த தேவை இட்டு நிரப்ப வேண்டிய கடமை நமக்கு இன்னும் இருக்கிறது. முதலமைச்சர் என்கிற தங்க மகுடத்திற்காக அல்ல. நீங்கள் அந்த 7 நட்சத்திரத்தில் ஒரு நட்சத்திரத்தில் சர்பேட்டி தியாகராயர் இருக்கிறார். அவர்தான் அன்றைக்கு தமிழ்நாட்டின் ஆகப்பெரிய பணக்காரர். 8 குதிரை பொட்டிய சாரட்டு வண்டியில் தான் இந்த செத்தை பட்டினத்தில் அவர் வலம் பெறுவார். அவர் தலையில் வைக்கிற தலைப்பாகைக்குரிய துணி கடல் கடந்த நாட்டில் இருந்து வரும். 8 குதிரை பொட்டிய சாரட்டு வண்டியில் சென்னை மாநகரத்தில் வலம் வந்தவர். இன்றைக்கு இருக்கிற சென்னையை நிர்மாணித்தவர் அவர்தான். மதிய உணவு திட்டத்தை சென்னை நகராட்சியில் அறிமுகம் செய்தவர் அவர்தான். 1916 அதே சர்பிடி தியாகராயர் இந்தியா could not be considered as a nation. இந்தியா ஒரு நாடல்ல, இணைக்கப்பட்ட துணைக்கண்டம் என்று உண்மையை உலகுக்கு சொன்ன எங்கள் TM நாயரும் 1916 நவம்பர் 20 தான் தென்னிந்திய நல உரிமை சங்கத்தை தொடங்கினார்கள். அந்த நாளை தேர்ந்தெடுத்தான் சத்யா. 1916 இந்த இயக்கம் ஆண்டாண்டு காலம் ஆண்டவனின் பெயராலும் ஆதிக்கத்தின் பெயராலும் அழுத்தப்பட்ட ஒரு சமூகத்திற்கு விடுதலை தருவதற்கு தொடங்கப்பட்ட இயக்கத்தின் பிறந்த நாள் 1916 நவம்பர் 20. ஒரு புதிய இயக்கத்தை தொடங்குவதற்கு இந்த தேதி தீர்மானித்தது சத்யா. உங்களுடைய கொள்கை அணுகுமுறைக்கு கிடைத்திருக்கிற உங்கள் பார்வையை நாம் மதிக்கிறோம். நாம் யாருக்கும் போட்டியானவர்கள் அல்ல.
வெள்ளுடை வேந்தர் சர்பிடி தியாகராயர் நீதி கட்சியை வென்றெடுப்பதற்கு இன்றைக்கு 1 கோடி ரூபாய் செலவழித்தார். அன்றைக்கு 1 கோடி, இன்றைக்கு 1916 இன்னைக்கு அதனுடைய மதிப்பு எவ்வளவு தெரியுமா? 2 லட்சம் கோடி. இந்திய அரசனுடைய பட்ஜெட்டே அதுல போட்டுடலாம், தமிழ்நாடு அரசனுடைய பட்ஜெட்டே அதுல போட்டுடலாம். 2 லட்சம் கோடி செலவழித்து நீதி கட்சி களத்தில் நின்று வென்று வாகை சூடியதற்கு பிறகு வெற்றி பெற்ற நீதி கட்சியினுடைய தலைவர் வெள்ளுடை வேந்தர் சர்பிடி தியாகராயரிடம் பிரிட்டிஷ் கவர்னர் லார்ட் வில்லிங்டன் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்கிற தங்க மகுடத்தை ஏற்றுக்கொள்ள வாருங்கள் என்று அழைத்த பொழுது, தங்க தாம்பாளத்தில் வைத்து அழைத்த பொழுது, ஜவஹர்லால் நேருவும் ஜவஹர்லால் நேருவினுடைய சீடர்களும் என்னையும் என்னுடைய சகா TM நாயரையும் இழித்தும் படித்தும் பேசுகிற காலகட்டத்தில் இந்த முதலமைச்சர் மகுடத்தை ஏற்க விரும்பவில்லை என்று கோடி செலவழித்ததற்கு பிறகும் அந்த சிம்மாசனத்தை நாடி போகாத தலைவன் எங்கள் சர்பிடி தியாகராயர். இந்த தலைமுறைக்கு தெரியுமா? இது தெரியாது. ஒரு நட்சத்திரத்தில் நடேசனார், டாக்டர் நடேசனார், திருவல்லிக்கேணியில டாக்டர், பெரிய டாக்டர். இன்னைக்கு நம்ம சாப்பிட்டுறத எந்த ஹோட்டல் வேணும்னாலும் அன்னைக்கு சாப்பிட முடியாது. அன்னைக்கு உயர்தரமான கல்வி சென்னையில் தான் கிடைக்கும், எங்க ஊர்ல இல்ல, தேவக்கோட்டையில இல்ல, திருப்பத்தூர்ல இல்ல, மதுரையில இல்ல, திருநெல்வேலியில் இல்ல, கன்னியாகுமரியில் நல்ல ஸ்டடி வேணும்னா சென்னைக்கு வரணும். சென்னைக்கு வந்தா சாப்பிட ஹோட்டலுக்கு போக முடியாது. பச்சையப்பன் முதலியாரும் எடுப்பு சாப்பாடு தான் வாங்கி சாப்பிடணும். பச்சையப்பன் முதலியாரே எடுப்பு சாப்பாடு வாங்கி தான் சாப்பிடணும், ஹோட்டல்ல உட்கார்ந்து சாப்பிட முடியாது. பிராமணால் ஹோட்டல் தான். கல்வி தேடி வர்ற பிள்ளைகளுக்கு சாப்பாடு இல்லை, தங்க இடம் இல்லை. இந்த நிலையை உணர்ந்த டாக்டர் நடேசனார் ஒரு ஹாஸ்டல் தொடங்கினார். அந்த ஹாஸ்டலுக்கு பேரு தான் டிரெவ்டியன் ஹாஸ்டல். அதுதான் இந்த கட்சியினுடைய மூலபலம். ஒரு ஹாஸ்டல் தொடங்குகிறார், மாணவர்கள் தங்குகிறார்கள், படிக்கிறார்கள். ஒரு வரலாற்று உண்மை உங்களுக்கு சொல்லுகிறேன். விடுதலை பெற்ற இந்தியாவினுடைய the first prime minister பண்டிட் ஜவஹர்லால் நேரு, அவருடைய மினிஸ்ட்ரியில the first finance minister இந்த ஹாஸ்டல்ல படித்த RK சண்முகம் செட்டியார். அந்த நடேசனார் படம் அந்த நட்சத்திரத்துக்குள் இருக்கு. அந்த நட்சத்திரத்தில் வெள்ளுடை வேந்தர் சர்பிடி தியாகராயர் படம் இருக்கிறது. அந்த நட்சத்திரத்திற்குள்ளே நாயரின் படம் இருக்கிறது. திராவிட இயக்க வரலாற்றில், 100 ஆண்டு கால வரலாற்றில் இந்த 3 பேரையும் நினைக்கிற தலைவனாக, நெஞ்சில் வைக்கிற தலைவனாக சத்யா ஒரு புதிய அத்தியாயத்தை எழுதியிருக்கிறார். அண்ணாவின் பேரால் மாநாடு நடத்துவான், வசூலுக்காகவே நடத்துவான். இந்தியா பூரா வசூல் பண்ணுவான். இந்த 3 தலைவர்களை பேச வச்சுட்டாருல்ல இன்னைக்கு. அந்த ஒரு நட்சத்திரக்குள்ளே கார்ல் மார்க்ஸ் இருக்கிறார். நீங்களும் நானும் பறப்பதற்கு அவன் தான் திராவிடமிருந்து சிறகு இறகுகளை வாங்கி தந்தான். நீங்களும் நானும் சிந்திப்பதற்கு வானத்திடமிருந்து அவன் தான் இதயத்தை வாங்கி தந்தான். நீங்களும் நானும் பார்ப்பதற்கு சூரியனிடத்தில் இருந்து ஒளியை அவன் தான் வாங்கி தந்தான். அந்த கார்ல் மார்க்ஸினுடைய படம். என் பெருமைக்குரியவர்களே, நாடு நாடாக அவன் கடத்தப்பட்டான்.
நாதியற்றவனாக இருந்தான். என் பெருமைக்குரியவர்களே, அவன் ஒரு அரண்மனையில் இருக்கிறவளை காதலித்தான். அடுத்த வேளை உணவுக்கு அவனுக்கு உத்தரவாதம் இல்லை. ஒரு அரண்மனையில் பிரஷ்ய நாட்டினுடைய அமைச்சரின் மன்னனுடைய தங்கையை காதலித்தார். அவள் பேர் ஜென்னி. இவ்வளவு பெரிய கோடீஸ்வரி, வைரங்களை உடம்பால் அலங்கரிக்கிற அரண்மனையில் இருந்தவள் கார்ல் மார்க்ஸை காதலித்தாள். அவனை நம்பி வந்தாள். சூரியனை அஸ்தமிக்காத லண்டன் சாம்ராஜ்யத்தில் ஒரு நூலகத்தில் போய் இருந்து கொண்டு சிந்தித்துக் கொண்டே இருப்பான் கார்ல் மார்க்ஸ். அவன் நூலகத்தில் இருந்து வீட்டுக்கு வருகிற பொழுது அவனுடைய மனைவி ஜென்னியினுடைய மடியில் குழந்தை படுத்திருக்கும். குழந்தைக்கு காய்ச்சல் என்பாள். மருந்து வாங்க காசு இல்லை. குழந்தை மடியிலேயே மரித்து விட்டது. மடியிலே இறந்துட்டு குழந்தை. அப்பொழுது ஜென்னி சொன்னாள், அரண்மனையில் பிறந்தவள் சொன்னாள், குழந்தை இறந்து விட்டது என்று. அப்பொழுது கார்ல் மார்க்ஸ் சொன்னான், இனி பிறக்கிற குழந்தைகள் இறக்காமல் இருக்கத்தான் நான் எழுதி கொண்டிருக்கிறேன் என்றார். அந்த படம் இதுல வந்துச்சு, நட்சத்திரத்துக்குள்ள வந்துச்சு. பாபா சாஹிப் அம்பேத்கர். அப்பா, விசாலமான அறிவு, அளந்து பார்க்க முடியாத அறிவு. ஒரு கடை தேர முடியாத சமூகத்தில் பிறந்து வேலை செய்து கொண்டிருக்கிற தந்தையை பார்க்க வேண்டும் என்ற அம்பேத்கரும் அவருடைய தம்பியும் விரும்பி காரில் பயணித்த பொழுது கார் பழுதாகி நிற்க இன்னொரு வண்டியில், குதிரை வண்டியில் ஏறி பயணிக்கிற பொழுது குதிரை வண்டிக்காரன் இவன் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவன் என்று அறிந்த உடனே வண்டியை குடை சாய்த்து விட்டான். ஒரு வண்டியில் பயணிப்பதற்கு கூட உரிமை மறுக்கப்பட்ட அம்பேத்கர் தான் எங்கள் அரசியல் சாசனத்தை ஆக்கி தந்தான். இன்றைக்கு அரசியல் சாசனத்திற்கு ஆபத்து சத்யா. உங்கள் பணி பெரிய பணி, அரசியல் சாசனத்திற்கே ஆபத்து. இதற்குள்ளே நட்சத்திரத்துக்குள்ளே பெரியார் இருக்கிறார். நான் இந்த நாளுக்காக காத்திருந்தேன். நீங்கள் இப்படி பேர் வைப்பீர்கள் என்று முன்கூட்டி ரகசியமாக சொல்லியிருந்தால் நான் இன்னும் கொஞ்சம் தயார் செய்து விட்டு வந்திருக்கேன். இன்னைக்கு பெரியாரை கொச்சைப்படுத்துவதற்கென்றே ஒரு பெயர் புறப்பட்டிருக்கிறார். தமிழ் தேசியம் என்கிற பெயராலே அந்த தருதலைக்கு தமிழ் தேசியமும் தெரியாது, திராவிட தேசியமும் தெரியாது. வள்ளுவன் செய் திருக்குறளை மறுவர நன்கு உணர்ந்தோர்கள் உள்ளமனுவார் ஒரு குலத்துக்கு ஒரு நீதி என்று கேட்டார். கேட்டவன் மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை. மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை மனோகரமான மலையாள நாட்டில் இருக்கிற பொழுது சுவாமி விவேகானந்தர் அங்கே வருகிறார். விவேகானந்தர் மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளையிடம் கேட்டார், நீ என்ன கோத்திரம் என்று. மனோன்மணியம் பிள்ளை சுந்தரம் பிள்ளை சொன்னான், நான் திராவிட கோத்திரம் என்று. எங்கே இருக்கிறது இந்த திராவிடம் என்று அந்த பெயர் கேட்கிறார். என் கால் செருப்புக்கு சிறகு முளைக்கிறது. ஆதிசங்கர பகவத் பாத சுப்பிரமணிய புஜங்கம் தந்தவன். அந்த ஆதிசங்கர் லலிதா சகஸ்ரநாமம் தந்தவன், பஜகோவிந்தம் தந்தவன். காலடியில் பிறந்து இந்தியா முழுவதும் காலாலே நடந்து சமணத்தை புத்தத்தை வாதத்தினாலே சாய்த்தவன். அந்த ஆதிசங்கர பகவத் பாதர் தமிழை 400
இன்னும் சொல்ல போனால் களப்பரர் காலத்திற்கு பிறகு தமிழ் வீழ்ச்சியுற்ற காலத்தில் பாசுரத்தை எழுதத் தொடங்கி 400 இடத்தில் தமிழை உச்சரித்த திருஞான சம்பந்தரை திராவிட சிசு என்று சொன்னார் ஆதிசங்கர். ஜனகணமன அதிநாயக ஜெயஹே என்று எங்கள் தேசிய கீதத்திலே திராவிட உத்கல வங்கா என்றார் ரவீந்திரன் தாக்கூர். இந்த பெயர் எதுவும் படிக்கவில்லை, ஆமைக்கறி மட்டுமே தின்றிருக்கிறார். நீ பிஷப் கால்டுவெல் எழுதிய கம்பேரிட்டிவ் கிராமர் படித்தாயா? இல்லை. நீ சூரிய நாராயண சாஸ்திரியா பரிஜிமார் கலைஞரை படித்தாயா? இல்லை. நீ பன்மொழி புலவர் அப்பாத்துறை நூலை வாசித்தாயா? இல்லை. நீ எதையும் படிக்காமல் திராவிடம் பொய் என்று தமிழ் தேசியம் என்கிற பெயரால் நீ ஏற்கிறாய். தமிழ் தேசியமும் திராவிட தேசியமும் ஒன்றுதான், ரெண்டு வேற இல்லை. இதை நீங்க சொல்லணும். தமிழ் தேசியமும் திராவிட தேசியமும் ஒண்ணுதான். திராவிட தேசியம் இல்லை என்று சொல்லுகிறவன் ஆணாக இருந்தால், ஆண்மகனாக இருந்தால், ஒரு அப்பனுக்கு பிறந்தவனாக இருந்தால், நாங்கள் சம்பர்க்க ஒரே மேடையில் வா விவாதிப்போமா? இன்னைக்கு தமிழ் தேசியம் பேசி திராவிடத்தை இன்றைக்கு காவு கேட்கிறார்கள். அண்ணாதான் இந்த திராவிடத்திற்கு ஒரு பெரிய அங்கீகாரத்தை பெற்று தந்தார். 1962 அண்ணா காஞ்சிபுரத்தில் தொட்டில் பிரதேசத்தில் தோற்று பெறும் பொழுது அண்ணாவை அண்ணாவினுடைய தம்பிமார்கள் டெல்லிக்கு அனுப்பினார்கள். அண்ணா டெல்லிக்கு சென்றார். நாடாளுமன்றத்தினுடைய கூட்டத்தில் அண்ணா பேசுகிறார். அங்கே அங்கே நாடாளுமன்றம் நிரம்பி வெளிகிறது. பின் டிராப் சைலன்ஸ். குண்டூசி கீழே விழுந்தால் சப்தம் கேட்காது. அண்ணா பேசுகிறார். டிராவிடியன் டெமோக்ரஸி அண்ணா. நாக்கை அசைத்து நாட்டில் மாற்றத்தை உருவாக்க முடியும் என்கிற மறுமலர்ச்சியின் தூதுவர் அண்ணா. உலகத்தினுடைய ஆகச் சிறந்த பேச்சாளர்களில் அண்ணாவுக்கு நிகரானவர்கள் இன்னும் பிறக்கவில்லை. அந்த அதிசயத்தை அரங்கேற்றிய அண்ணா நாடாளுமன்றத்தில் இருந்தார். நாடாளுமன்றத்தில் அண்ணா பேச ஆரம்பித்தார். அண்ணா பேசும் பொழுதே சொன்னார், ஐ பிலாங் டு டிராவிடியன் ஸ்டாக். நான் திராவிட பாரம்பரிய களஞ்சியத்தில் இருந்து வந்திருக்கிறேன். என்னை எப்படி அழைக்க வேண்டும் தெரியுமா? என்னை ஒரு திராவிடன் என்று சொல்லிக் கொள்வதிலே நான் பெருமைப்படுகிறேன். I am proud to call myself a Dravidian. 18 முழம் சேலை நெய்து அதை ஒரு தீப்பெட்டிக்குள் அடைத்து தீவுகள் தோறுமிட்ட திராவிடன் நான் வந்திருக்கிறேன். காலையிலே சூடாக இருக்கிற பாலை மாலையிலும் அதே சூடாக பருவதற்கு அதை பாதுகாப்பாக வைத்து தருகிற இன்றைக்கு இருக்கிற தெர்மாஸ் பிளாஸ்கை 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே சேமிச்சிப் என்கிற பெயரால் பயன்படுத்திய திராவிடன் நான் வந்திருக்கிறேன். விண்ணில் இருந்து மண்ணில் இருந்து ஏவி விண்ணில் சென்று விந்தை புரிந்து தகவல்களை மண்ணுக்கு தருகிற கொள்கலனுக்கு நீ ராக்கெட் என்று பெயர் வைத்திருக்கிறாய். அதுல பைலட் இருக்க மாட்டான். ஆனா அன்றைக்கே இதை பயன்படுத்தி அந்த ஊர்திக்கு வலவங்கியரா வான ஊர்தி என்று பெயர் சூட்டிய திராவிடன் நான் வந்திருக்கிறேன். திடப்பொருளை அழித்தினால் திடப்பொருளின் தன்மைக்கு ஏற்ப திடப்பொருள் வித்தியாசப்படும். திரவ பொருளை எவ்வளவு அழித்தினாலும் அது வித்தியாசப்படாது என்று சொல்லக்கூடிய நீ இன்றைக்கு கல்லூரிகளில் சொல்லிக் கொடுக்க இந்த தியரியை அன்றைக்கே ஆள அமைக்கி முகக்கினும் நாளை முகவாது நாள் தோழி என்று சொன்ன அறிவியலை சொன்ன அவ்வை வாழ்ந்த எங்கள் திராவிடம், அந்த திராவிட நாட்டிலிருந்து நான் வருகிறேன். அண்ணா பேசினார். எல்லாருக்கும் வேறுத்துட்டு எவ்வளவு தெளிவா சொல்றான். நான் இந்தியன் இல்லைங்கிறதுங்கிறான். நான் திராவிடன் அப்படின்னு சொல்றார். 39 ஆண்டு காலம் பாராளுமன்றத்தில் நின்றவர், படிக்கட்டில் நின்றவர் பாபு ஜெகஜீவன் ராம்.
என் பெருமைக்குரியவர்களே, இந்தியாவின் விடுதலைக்கு போராடியவர் பாபு ஜெகஜீவன்ராம். பீகாரின் பண்ணை பிரபு பாபு ஜெகஜீவன்ராம். அண்ணா பேசி முடிச்ச உடனே இழந்து, அண்ணா நான் அந்த திராவிடன் தான், பீகாரில் உள்ள திராவிடன். I am a Dravidian from Bihar என்று ஜெகஜீவன்ராமை பேச வைத்த நாக்கு அண்ணாவின் தான். வந்துட்டார் பெரியார், வந்துட்டார் இந்த நட்சத்திரத்துக்குள்ள அண்ணா கார்ல் மார்க்ஸ். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிற நிலைமை மாறல. இன்னைக்கு என்ன நடக்கு? நாடாளும் பிரதமர் நேற்று வந்தார். கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கும் எங்களுக்கு மெட்ரோ வேணும்னு கேட்டோம். தர முடியாது. ஏன்னு கேட்டா 20 லட்சம் ஜனத்தொகை இருக்கிற ஊருக்கு தான் குடும்பம்னா நேத்தைக்கு தகவல். கான்பூருக்கு கொடுத்திருக்கான் 20 லட்சம், அங்கே இல்ல. ஆக்ராவுக்கு கொடுத்திருக்கான் 20 லட்சம், அங்கே இல்ல. நாக்பூருக்கு கொடுத்திருக்கான் 20 லட்சம், அங்கே இல்ல. சூரத்துக்கு கொடுத்திருக்கான் 20 லட்சம், அங்கே இல்ல. போபாலுக்கு கொடுத்திருக்கிறான் 20 லட்சம், அங்கே இல்ல. மதுரையில 24 லட்சம் பேர் இருக்கும், இல்லைன்னா. திருச்சியில 23, கோயம்புத்தூர்ல 23 லட்சம் பேர் இருக்கிறோம், பெட்ரோல் தர முடியாது. சத்யா நாடாளுமன்றத்தில் 2251 கோடி 42 லட்சம் அரசு பள்ளி மாணவர்களுக்கு வர வேண்டிய தொகை ஏன் நீங்க இன்னும் விடுவிக்கிறேன்னு கேட்டா, சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் நாடாளுமன்றத்தில் சந்தையில் அல்ல, சதுக்கத்தில் அல்ல, சத்திரத்தில் அல்ல, சாவடியில் அல்ல, சந்துமுனையில் நின்று கொண்டல்ல, நாடாளுமன்றத்தில் நின்று கொண்டு இந்தியாவின் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் சொல்லுகிறார், அன்டெமோக்ராட்டிக் கண்ட்ரி தமிழ்நாடு, ஜனநாயகம் இல்லாத நாடு தமிழ்நாடு, அன்கல்ச்சர்டு பீப்பிள் தமிழ்நாடு, கலாச்சாரம் இல்லாதவர்கள் நாடு தமிழ்நாடு என்று நாடாளுமன்றத்திலே ஒரு அமைச்சர் பதிவு செய்கிறார். என்ன கொடுமை இது! யார் எதிர்வினை ஆற்றினார்கள்? கூர்மையாக, நேர்மையாக. நம்ம எவ்வளவு பெரிய ஆபத்தில் இருக்கோம் இன்னைக்கு. இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஒரு புதிய பாராளுமன்றம் கட்டிட்டான். குடியரசுத் தலைவருக்கு அழைப்பில்லை. என்னங்க இது? குடியரசுத் தலைவருக்கு அழைப்பில்லை. ராமர் கோவில் கட்டிட்டான், குடியரசுத் தலைவருக்கு அழைப்பில்லை. இந்தியாவில் நடக்கிறது. எங்கே போகிறோம்னா, இன்னைக்கு எதை பற்றியும் கவலைப்படாமல் கார்பரேட்டுகளின் கையில் கொண்டு போய் நாட்டை கொடுத்து நம்ம எல்லாம் திரும்பி விட்டு விட்டார்கள். தினசரி பயணிக்கிறவர் நான். ஒரு பயணத்தினுடைய வலி எவ்வளவு கொடூரமானது என்பதை நாளும் அனுபவிக்கிறவர் நான். 48 கோடி பேர் அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட்ல பயணிக்கிறது. இந்தியாவில் முன்பதிவு செய்து பயணச்சீட்டு உறுதியாகி பயணிக்கிறவர்கள் இருக்காங்க. ஆனா அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட்ல பயணிக்கிறவர்கள் 48 கோடி பேர். 140 கோடி மக்கள் வாழுகிற நாட்டில் 48 கோடிகள் இன்னும் அன்ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட்ல தான் பயணிக்கிறார். என்ன அக்கிரமம் இது! எனக்கு இந்தியாவுக்கு இன்னைக்கு விமானம் கிடையாது.
சிங்கப்பூர்ல போய் இறங்குறேன், எல்லா நாட்டு விமானமும் நிக்குது, இந்தியன் விமானத்தை காணல. ஒரு நாடை இவ்வளவு பள்ளத்தில் தள்ளி சனாதனத்தை இந்தியா முழுவதும் இந்த நாட்டில் நிலைநிறுத்துவதற்கு அதிகாரத்தை கூச்சமில்லாமல் பயன்படுத்துகிற கையில இந்திய ஆட்சி சிக்கிவிட்டது. அவங்களை கேள்வி கேட்க ஆள் இல்லைன்னு நாம் நினைச்சிட்டு இருக்கான். கேள்வி கேட்க வந்திருக்கிறான். சத்யா என்பதை சம்பந்தப்பட்டது சொல்லி கேள்வி கேட்டா என்ன செய்வ? கொல்வ. இருப்பதை விட சாவது நல்லது நினைக்கிற நிலைமை. கோவிந்த பன்சாராவை கொண்டீர்கள், நரேந்திர தபோல்கரை கொண்டீர்கள், ஹம்பி பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் டாக்டர் கல்ஃப்ரிக்கை கொண்டீர்கள். தமிழகத்தில் தடை செய்யப்பட்ட ஒரு புதினத்தை கன்னடத்தில் மொழிபெயர்த்து மாதருபாகனை தந்து கருத்து கவசத்திற்கு உயிர் தந்தாளே கௌரி லங்கேஷை பட்ட பகலில் 12 மணிக்கு அவள் வீட்டு வாசலில் சுட்டுக் கொண்டீர்கள். மலையின் உச்சியில் தொழுநோயில் சிக்கி புழுத்து அழுகிக் கொண்டிருக்கிற புண்ணை கூட துடைக்க வலிமை இல்லாமல் தொழுநோயால் பாதிக்கப்பட்டிருப்பவர்களுக்கு தொண்டு செய்ய போகிறேன்னு லால்குடி பக்கத்துல இருந்து ஒருத்தன் போனா, அவன் பேர் ஸ்டேன்ஸ் பாதிரியார். ஊப்பா சட்டத்தில் கைது செய்யப்பட்டார், சிறையில் அடைக்கப்பட்டார். ஸ்ட்ரோக் பக்கவாதம் சிறைக்குள் வந்து விட்டது. சிறுநீர் பெய்தால் அப்புறப்படுத்த ஆள் இல்லை, மலஜலம் கழித்தால் அதை அகற்ற அங்க ஆள் இல்லை, ஒரு அவுன்ஸ் தண்ணீர் கையில் ஏந்தி குடிக்க கையில் சக்தி இல்லை. ஸ்டேன்ஸ் பாதிரியார் சிறையிலே பிணமாகத்தான் கிடந்தார். இனி இவரை இங்கே வைத்திருக்க முடியாது, விடுதலை தாருங்கள் என்று ஜாமீன் கேட்டோம், தரவில்லை. சிறைச்சாலைக்குள்ளேயே ஸ்டேன்ஸ் பாதிரியார் சென்று போனார். இந்த பாசிச பயங்கரவாதத்தை சொல்வதற்கு ஒரு இயக்கம் தேவைப்படுகிறது. இன்னைக்கு அந்த இடத்தை விட்டு நிரப்ப வேண்டும். சத்யா ஒன்றும் இல்லை, பிரபகண்டா தான், பிரச்சாரம் தான். அண்ணா விடிய விடிய பேசினார், பெரியார் விடிய விடிய பேசினார். இன்னைக்கு பெரியாரையும் அண்ணாவையும் கொச்சைப்படுத்துதல ஒரு பய சூலம் காண்றான். யார சொல்றான்? எங்கள் தம்பி பிரபாகரன் ஒரு நொடி கூட அவரோடு இருக்கவில்லை. அவருக்கு நான் ஆமக்கறி சாப்பிட்டேன் அப்படிங்கிறான். உலகத்திலேயே பெரிய வீரன் பிரபாகரன் தான். உலகத்திலேயே விடுதலைக்காக போராடியவர்கள். பட்டுப்பூச்சிகளின் பிரதேசம் வியட்நாமை அமெரிக்க ஏகாதிபத்தியத்திலிருந்து வென்றெடுப்பதற்கு களத்திலே நின்ற ஹோசிமின், வெட்டுக்கிளிகள் யானைகளை வீழ்த்தும் என்று நம்பிக்கை கொடுக்கின்ற ஹோசிமினுக்கு அன்றைக்கு சீனா பின்புலமாக நின்றது. என் பெருமைக்குரியவர்களே, கியூபா அதனுடைய விடுதலைக்காக களமாடிய பெடல் காஸ்ட்ரோவுக்கு முன்னாலே இன்றைக்கு ரஷ்யா. எங்கள் தம்பிக்கு யாரும் இல்லை. அவனை தாங்க வேண்டிய தமிழ்நாடே தாங்கவில்லை. அவனை கரை சேர்க்க வேண்டிய என்னுடைய தாயகம் இந்தியாவை அவனை கைவிட்டு விட்டது. ஆனாலும் அவன் போராடி கொண்டே இருந்தான். அந்த மகத்தான தலைவனை, எங்கள் மேதகு தம்பியை இந்த நாட்டில் ஒரு பயல் அவர் கூட ஆமக்கறி சாப்பிட்டுன்னு அழுக்காம சொல்றான். இப்ப சொல்றான் அவருடைய உடன் பிறந்த அண்ணனுடைய பையன் அவரை கொச்சப்படுத்துறது மாதிரி அவரை பற்றி என்ன நினைக்கிறேன்னு கேட்டா அந்த பீக்காரி பையில விடுங்கணும். இனிமேல் இது மாதிரி எல்லாம் பேசினால்
நிலைமை மோசமாக இருக்கும் என்று சொல்லுவதற்கு திராவிட வெற்றி கழகம் தமிழ்நாட்டில் உதயமாகிறது. இந்த நாட்டில் இவ்வளவு பிரச்சனைகள் மலிந்து கிடக்கு, யாரும் இதை பற்றி கவலைப்படல. ஒருத்தன் சொல்றான் திருச்சியிலிருந்து மதுரை வரைக்கும் தான் போதை இருக்குங்கிறான். திருச்சியிலிருந்து மதுரை வரைக்கும் போதை இருக்கு. அதுக்காக நடக்க போறோம். நடைபயணத்தை தொடங்கி வைக்க வாருங்கள் என்று நாட்டு முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலினை அழைக்கிறார். அவரும் வருவதாக சொல்லி இருக்கிறார். அப்படின்னா என்ன? நீதானே முதலமைச்சர். அப்போ போதை இருக்கு என்பதை முதலமைச்சரை ஒப்புக்கொள்கிறாரா? நான் திராவிட வெற்றி கழக தொடக்க விழா நிகழ்வில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவருக்கு வைக்கிற வேண்டுகோள், உங்களை குழியில் தள்ள பார்க்கிறார், எச்சரிக்கையாக இருக்கும். உங்களை வச்சே வாக்குமூலம் வாங்க போறோம். போதை இருக்கிறது என்பதை உங்களையே ஒப்புக்கொள்ள வைக்க போகிறார். அதுக்கு பேர் தான் வைக்கோ. வைகோ என்பது பெயர் அல்ல, சதி கிடங்கு. முதலமைச்சரையே போதை ஒழிப்புக்கு ஊர்வலத்துக்கு வாங்கலாம். என்னடா இது? போதையை ஒழிக்கணுமானா நீ குஜராத்துக்கு போ. அத்தானியினுடைய துறைமுகத்தில் இருந்தா போதை பொருட்கள் எல்லாம் வருகிறது. இந்த நாடகம் எல்லாம் இனிமேல் தமிழ்நாட்டில் ஈடுபடாது. அதனால தம்பி சத்யா, கொள்கையை நெஞ்சில் ஏந்தி கொண்டு பயணம் செய்யுங்கள். வெற்றியை பற்றி யோசிக்காதீர்கள். தேர்தல் வெற்றி மட்டும் வெற்றி அல்ல. வெற்றி என்பது சக்சஸ் இஸ் a journey, not victory. பயணம் தான் வெற்றி. நான் மதிமுகவில் இருந்து வெளியேறியதற்கு பிறகு இதுவரைக்கும் மதிமுக கூட்டம் நடந்திருக்கா? சரி, நாளைக்கு சித்தாதிரிப்பேட்டையில் வைகோ பேசுவார்னா கேட்க இவனாவது வருவானா? அதான் ஜேர்னியே அவனுக்கு நின்று போச்சு. நீங்க ஜேர்னியை தொடங்குறீங்க. Success is a journey, not a victory. திராவிட இயக்கத்தை பற்றி விடிய விடிய பேசலாம். நான் ஒரு 9.5 மணி நேரம் தொடர் சொற்பொழிவாக்கி விட்டேன். எவ்வளவு நாள் இன்னும் பேசுறது அப்படின்னு சில வேளை சலிப்பு வந்துடும். ஆனாலும் ஓடி வருகிற குழந்தை அப்பான்னு அழைக்கும் பொழுது அந்த குழந்தை எடுத்து அழைப்பதை போல மேடை என்னை திரும்ப திரும்ப அழைத்தாலும் பேச வேண்டும் என்று எனக்கு தோன்றுகிறது. ஏன்னா திராவிட இயக்கத்திற்குத்தான் அவர்கள் அறைகோல் விடுகிறார்கள். அவங்களுக்கு கவலை இப்ப தமிழ்நாட்டில் இவங்க இருக்காங்களேங்கிற கவலை தான். காஷ்மீர் வரைக்கும் காலை ஊனிட்டோம், தமிழ்நாட்டிலேயே காலை ஊன்ற முடியாதுன்னு கணக்கு போடுறாங்க. பீகார் போதி மரம் இருக்கிற ஊர்லயே ஜெயிச்சிட்டோம், புத்தன் பிறந்த மண்ணிலேயே ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு கணக்கு போடுறாங்க. நீ பீகாரில் பெற்றது வெற்றியும் அல்ல. 1.25 லட்சம் பேர் 10,000 ரூபாய் வாங்கிட்டு ஓட்டு போட்டிருக்கான். 1.25 கோடி பேர் 10,000 ரூபாய். 8ஆம் தேதி தேர்தல் தேதி அறிவிக்கிறான்னா 1ஆம் தேதி 10,000 ரூபாய் அக்கௌண்ட்டுக்கு வந்துச்சு. இதுக்கு பேர் வெற்றியா? இது வெற்றி கிடையாது. வெற்றி பெற்றதாக அவர்கள் காட்டுவார்கள்.
தேர்தலை வைக்காமலே வெற்றி பெற முடியுமான்னு யோசிப்பார். அந்த அளவுக்கு அவங்க ஒரு விலேச்சத்தனமான சர்வாதிகாரம். நாதிகளும் பாசிஸ்டுகளும் செய்யாத பயங்கரத்தை இவர்கள் செய்வார்கள். அதனால இத இளைஞர்களுக்கு மத்தியில கொண்டு போகணும். இளைஞர்களுக்கு தெரியாது. அவன் கையில தான் ஒரு போனை கொடுத்து அவன் அதே தான் பார்த்துட்டு இருக்கான். குழந்தைக்கு பால் ஊட்டுகிற பொழுதும் அந்த குழந்தை பால் குடிக்கணுமான அந்த போனை காட்டுற தாய். ஒரு போனை அவ பார்த்துட்டு இருக்கா, இன்னொரு போனை குழந்தை பார்த்துட்டு. அம்மாவின் கையிலும் போன், குழந்தைக்கும் போன். 2 போன் இருந்தாதான் குழந்தை பால் குடிக்குது. இது ஒரு உலா பிணம், இது ஒரு வினை சுமை. இந்த இளைஞர்களுக்கு கொள்கையை சொல்லிக் கொடுக்கிற வேலைங்கிறது கடினமான வேலை. இமாலய பணி. சாத்தியமா சம்பத்துன்னு கேட்டா சாத்தியம் தான். சொல்ல வேண்டிய முறையில் சொல்லிக் கொடுக்கணும். நகுயன் ராய் அப்படின்னு அவருக்கு வயசு 21 தான். அவன் கூலி வேலை செய்து வாழ்ந்தவன். அவன் அமெரிக்க ஏகாதிபத்தியத்தால் கண்காணிக்கப்பட்டான். வியட்நாம் விடுதலையை விரும்புகிறான், அதற்காக இவன் விதைக்கிறான் என்று நகுயன் ராயை கைது செய்தார்கள். 21 வயதில் அவன் ஒரு 18 வயது பெண்ணை காதலித்தான். அவளை கண்களிக்க கண்டான், அவளை ஆற தழுவினான். அவளோடு இருக்கிற நேரமெல்லாம் நல்ல நேரம் என்று கருதினான். 21 வயதில் அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை கேள்வி கேட்கிறான் என்று சொல்லி அவனை கைது செய்து விட்டார்கள். நகுயன் ராய் குற்றவாளி கொண்டு நிறுத்தப்பட்டான். நீ வியட்நாம் விடுதலையை விரும்புகிறாய், என்ற விடுதலைக்காக உழைக்கிறாய், வியட்நாம் விடுதலையை விட்டுவிடு, உன்னை விட்டு விடுகிறோம் என்றார்கள். முடியாதுன்னா முடியாது, நெவர். அப்படியா? முடியாது. உயிர் மீது உனக்கு ஆசை இல்லையா? எனக்கு உயிர் மீது ஆசை இல்லை, எனக்கு என் மண்ணின் விடுதலை மீதுதான் ஆசை என்று அப்போது அப்பொழுது நீ விடுதலையை பேச மாட்டேன் என்று சொன்னால் விட்டு விடுவோம். நீங்கள் விடுதலை செய்யாவிட்டாலும் நான் விடுதலையை தான் விரும்புவேன் என்றார். இவனை என்ன செய்யலாம் என்று பாதித்தவர்கள் இளைய வயதில் அவளை மனம் செய்து கொண்டான். அவனுடைய அளக்க முடியாத அன்பை பெற்ற அவனுடைய காதல் மனைவி அவளுக்கு அழகான புகைப்படத்தை எடுத்துக்கொண்டு அவனிடத்திலே காண்பித்தார்கள். நீ நாளைக்கு செத்து போனால் இவளை அனுபவிக்க போவது யார்? நீ ஏன் இவளை விட்டுவிட்டு சாக போகிறாய் என்று கேட்டார்கள். அப்பொழுதும் அந்த ராணுவ அதிகாரி இடத்திலே ராய் சொன்னான், என் அழகான மனைவியை விட என் நாட்டின் விடுதலை மிகப்பெரியது என்று அப்பன் சொல். நீங்க நிறைய வேண்டாம், உன்னை பார்த்துகள் உங்க வீட்டு முற்றத்திலே ஒரு 100 பேரை கூட்டி வச்சுட்டு என்ன கூப்பிடுறது நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறேன். ஆரடி பிரபாகரன் ஒரு 50 பேரை உங்க வீட்டு முற்றத்தில் வச்சுட்டு சொல்லுங்கன்னு சொன்னா சொல்லி கொடுக்கிறேன். ஒரு பெரிய பிரச்சாரம் வார், ஒரு பிரபகண்டா வார் நடத்த வேண்டிய நிலைமைக்கு நாடு மோசமடைந்திருக்கிறது. அதனால தம்பி சத்யா வெற்றியும் பெற வேண்டும். அரசியல்ல நாங்க இருந்த கட்சி வெற்றி பெறவே இல்லை, தோத்துட்டே இருப்போம். நான் பேசிட்டே இருப்பேன். எல்லா தொகுதியும் தோற்ற பிறகு நான் பேசினேன். நான் அப்போது சொன்னேன், இன்னும் 20 தொகுதி இருந்தாலும் தோற்போம் அப்படின்னு. தோற்பதை பற்றி கவலை இல்லைன்னு. ஆனா அப்படி இருக்கக்கூடாது. தம்பி சத்யா
அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு வெற்றியும் பெற வேண்டும். அதற்கான வியூகங்களை இப்பொழுதே நீங்கள் வகுக்க வேண்டும். ஏன்னா இது யுத்த காலம். தமாக தலைவரை போய் முடிய பார்க்கிறோம். கட்சி எங்கன்னு தேடுற ஒரு இடமும் இல்ல. என்னடா இது? இல்லாத கட்சி தலைவனை இந்தியாவின் பிரதமர் பார்க்கிறோம். நீங்க மாமல்லபுரத்தில் பேரூராட்சி மன்ற தலைவராக இருந்தவர். மதுராந்தகம் களத்துல ஒரு குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் தோற்றவர். தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருப்பவர், மக்களோடு இருப்பவர். நீங்களும் வெற்றி பெற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன், விளைகிறேன். ஏன்னா ஜெயிச்சாதான் மதிப்பான். கடலில் எத்தனை புயல்களை சந்தித்தாய் என்பதல்ல கணக்கல்ல, கரை சேர்ந்தாயா என்பதுதான் கணக்கு. அவன் எங்களை சொல்லி சொல்லி ஏமாத்திட்டான். இன்னும் சொல்றான் நான் வெற்றி பெறுவோம். அதனால வெற்றி பெற வேண்டும். அதற்கு என்ன வியூகமோ அதை தம்பி சத்யா வகுக்க வேண்டும். நிறைய உறுப்பினர் படிவம் சேர்த்துருங்க. ஒரு எல்லாம் ஒல்லும் வகையா சபிக்கப்பட்ட மக்களுக்கு ஏதாவது ஒரு வகையில உதவுங்கள். வெற்றி பெறுவதற்கு என்ன அப்படின்னு யோசிச்சு அடுத்த கட்டத்துக்கு திராவிடர் கழகத்தை, திராவிட வெற்றி கழகத்தை கொண்டு வாருங்கள். பாலும் தேனும் சேர்வது நல்லது, பாகும் பருப்பும் சேர்வது நல்லது, மானும் மயிலும் சேர்வது நல்லது, முத்தும் பவளமும் சேர்வது நல்லது, காவியமும் ஓவியமும் சேர்வது நல்லது, மணலும் சிமெண்டும் சேர்வது நல்லது, காற்றும் இசையும் கை கொடுக்குவது நல்லது, நாதஸ்வரமும் தவிலும் சேர்வது நல்லது. திராவிட வெற்றி கழகத்தோடு இன்னும் ஒரு வெற்றி சேருவது நல்லது என்று சொல்லி விடைபெறுகிறேன்.